உங்க வேட்பாளர் யார்? ரொம்ப அனல் பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் களமா பார்க்கப்படுவது மதுரை. பெரும்பாலான தொகுதிகள் 90% தொகுதிகளில் வெற்றி தோல்வியை டிவிக்கே தீர்மானிக்கும். அதிமுகவில் தான் இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் வந்திருக்கு. ஏன்னா பிடிஆர் ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் இல்லையா? அது இல்லாமல் மைனாரிட்டி ஓட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்க ஒரு தொகுதி வேற அது. பிடிஆருக்கு சாதகங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ பாதகங்களும் அந்த அளவுக்கு. முதலமைச்சரே 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு பெண்களுக்கு. எடப்பாடி நேற்று போட்டி போட்டுக்கிட்டு 10000 ரூபாய் கொடுக்குறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், குடும்பத்துக்கு 10000 ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ரேஸ் இப்படி போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் நான் காசே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னு போது அவர் இந்த தேர்தலில் என்ன ஆவாரு? கிஃப்ட் பாக்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சவங்க கேள்விப்பட்டோம். ஆமா, அது மதுரையிலலாம் ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு கிஃப்ட் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, கொடுக்கலாம் வேண்டாமான்னு. இப்போ சசிகலா கட்சி ஆரம்பிக்கிறேன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய தாக்கம் ஏதாவது இருக்குமா இந்த ஓட்டை உடைப்பாங்களா இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அதிருப்தி மேகங்கள் ஒரு தளபதி மேல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ப்ரோவோக் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரொம்ப நெருங்கிடுச்சு. இதன் ஒட்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சிகள்லாம் ரொம்ப மும்முரமா தேர்தல் களத்தில் இயங்கிட்டு இருக்காங்க. வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் எந்தெந்த கட்சி சார்பா யார் யார் வேட்பாளர்களால் நிறுத்தப்பட போறாங்க அப்படின்ற அனுமானங்கள் நிறைய பேசப்பட்டு வருது சமூக வலைதளங்கள்ல. அதை ஒட்டி மக்கள் என்ன சொல்றாங்க, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத பல்வேறு தகவல்களோட இந்த நிகழ்ச்சியை நாங்க தொகுத்திருக்கோம். 234 தொகுதிகளும், அதாவது ஒவ்வொரு மாவட்டமா நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இது உங்கள் வேட்பாளர் யார் என்ற நிகழ்ச்சி. இது குறித்து நம்முடைய பல்வேறு விஷயங்களை அலசி ஆராய்வதற்காக இணைந்திருக்கிறார் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ உங்க வேட்பாளர் யார் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வியா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்க யார் நிற்க போறா, டிஎம்கே சார்பா யார் நிற்க போறா, ஏடிஎம்கே சார்பா யார் நிற்க போறான்றது மக்கள் மத்தியில் மட்டும் இல்லாம அந்தந்த கட்சியிலேயே ரொம்ப ஒரு பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. ஏன்னா இந்த வாட்டி நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமா, இல்ல கூட்டணி கட்சி கொடுத்துருவாங்களான்ற நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வருது. ஸோ இது குறித்து விரிவா பார்த்துடலாமா? விரிவா பார்த்துலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான தேர்தல் களமா இருக்க போகுது அப்படின்றது மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாவே இருக்கு. விஜய் கூட சமீபத்தில் ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு ஒரு மாதிரி நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான தேர்தல் அப்படின்ற மாதிரி கோட் பண்ணியிருந்தாரு. அது உண்மையும் கூட அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஸோ இந்த தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது? நீங்க சொன்னது போல அது ரொம்ப சிக்கலான தேர்தல் களம் தான். உறுதியா இந்த தொகுதியில ஒரு உறுதியா ஜெயிச்சிருவாரு, இந்த தொகுதியில இல்லை இந்த கட்சி உறுதியா ஜெயிச்சிரும் அப்படின்லாம் நம்மளால பல தொகுதிகளில் சொல்ல முடியல. 1-2 ஸ்டார் தொகுதிகளை தவிர பெரும்பாலான தொகுதிகள் 90% தொகுதிகளில் வெற்றி தோல்வியை டிவிக்கே தீர்மானிக்கும். அவங்க சில இடங்களில் ஸ்பாய்லராக இருப்பாங்க, சில இடங்களில் வீக்கான கேண்டிடேட் இருக்கிற இடங்களில் அவங்களே கூட ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடலாம். இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் திமுக அதிமுக 2 கூட்டணி கட்சிகள் மத்தியிலுமே இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கிறது ரொம்ப அனல் பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் களமாக பார்க்கப்படுவது மதுரை. மதுரை மாவட்டம் தான் எனக்கு மிக முக்கிய பேசு பொருளாக இருக்குது. ஏன்னா கடந்த 2001 தேர்தலில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த 2 கூட்டணியும் சரிக்கு சமமாக இருக்கிற 10 தொகுதிகளில் 5 தொகுதி திமுக 5 தொகுதி அதிமுக வின் பண்ணாங்க. இன்னைக்கு மதுரை அதிமுகவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு பக்கம் அப்படின்ற பேச்சு நிறுவிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டிஎம்கேல நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம், மற்ற இருக்கக்கூடிய தொகுதிகளும் கூட ஆல்ரெடி விட்டு கொடுத்த அந்த 5 தொகுதியும் கூட ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் போட்டு நாங்கள் வின் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதில் முதல்ல நம்ம பார்த்துட வேண்டிய விஷயம் மதுரை மத்திய தொகுதி. ஏன்னா நம்ம சூப்பர் வேட்பாளர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சர் அவர்களோடது. ஸோ அந்த நிலவரம் எப்படி இருக்கு? மதுரை மத்திய தொகுதி மீனாட்சி அம்மன் கோயில் அந்த தொகுதிக்குள்ளே தான் இருக்குது. மதுரை மத்திய தொகுதிக்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு ரொம்ப காலமாகவே. அது என்னென்னா, மதுரை மத்திய தொகுதியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க, எந்த கட்சி ஜெயிக்குதோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்கன்ற சென்டிமெண்ட் ரொம்ப காலமாக அங்கே இருந்தது. அந்த சென்டிமெண்ட்டை உடைச்சவரும் நம்ம பிடிஆர் தான். எப்படின்னா 16ல் அவர் ஜெயிச்சிட்டாரு, ஆனால் கட்சி ஜெயிக்கல. அது வரைக்கும் அங்கே யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்கன்ற மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் 16ல் நாங்கள் கிரவுண்டில் வேலை செய்யும் போது கூட அதை சொன்னாங்க, நம்ம இங்கே ஜெயிச்சிட்டோம்னா உறுதியாக ஆட்சி வந்துடும் அப்படின்னு. பட் ஆனால் அது அவர் ஜெயிச்சாரு, அங்கே வரல. 21லையும் பிடிஆர் ஜெயிச்சிட்டாரு.
இப்போ 3வது முறையா களம் காண போறாரு. அவருக்கு அங்க போட்டி வேட்பாளர்லாம் இல்ல. திமுகல அது கிளியரா இருக்கு. பிடிஆர் தான் வேட்பாளர். ஓ, அப்படியா? அவங்க தெளிவா அப்படின்றது அங்க இருக்காங்க. பெருசா யாரும் கிளைம் பண்ணல. ம். அவர் தான் உறுதியா நிக்க போறாரு அப்படின்னு தெரியுது. ம். அதிமுகல தான் இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் வந்திருக்கு. ஏன்னா போன முறை கூட அதிமுக சின்னம் இருந்தே தவிர ஜோதிராமலிங்கம்ன்றவர் அதிமுக காரர் கிடையாது. பிடிகேவோட. ஆமா. அங்க வந்து ஒரு கூட்டணி கட்சிக்கு பசும்பொன் தேசிய கட்சி தேசிய கட்சி. ஒரு கூட்டணி கட்சியால அவங்கள வந்து அதிமுக சின்னத்துல நிக்க வச்சாங்க. ஸோ இப்போ இந்த முறை அஹ், முன்னாள் துணை மேயர் மதுரை துணை மேயர் மன்னன் வந்து சமீபத்தில் இபிஎஸ்ஸை பார்த்து அதிமுக இணைஞ்சிருக்காரு. எஸ்ஆர் கோபி அதிமுக இணைஞ்சிருக்காரு. இவங்கெல்லாம் அழகிரியுடைய ஆதரவாளர்கள். இதுல என்ன சொல்றாங்கன்னா மன்னன் வந்து உறுதியா மத்திய தொகுதியில நிக்கிறான்னு கேட்டு அந்த உறுதிமொழி கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில தான் அவர் கட்சியிலே சேர்ந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? தெரியாது. அப்படி ஒரு தகவல். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மன்னன் கேண்டிடேட்டா நின்னாரு அப்படின்னா அது வந்து பிடிஆருக்கு கொஞ்சம் டஃப் ஃபைட்டா இருக்கும். ஏன்னா ஏன்னா பிடிஆர் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் இல்லையா? அது இல்லாம மைனாரிட்டி ஓட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்க ஒரு தொகுதி வேற அது. பிடிஆருக்கு சாதகங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ பாதகங்களும் அந்த அளவுக்கு இருக்கு. அதனால ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே அவருக்கு நிறைய இருக்கு. ப்ளஸ்னா நீங்கள் சொன்ன மாதிரி பாரம்பரியமான திமுக குடும்பத்தை சேர்ந்தவர், பண்பாளர், ஊரில் நல்ல மரியாதை, அவர் மேலே நிறைய மரியாதை இருக்குது, படித்தவர். இதெல்லாம் வந்து அவருக்கு பாசிட்டிவ் சைடு. இன்னும் ஒன்று இருக்குது, அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரியாது. என்னென்னா நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்ற கொள்கை. அவர் 16லேயும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, 21லேயும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கல. நான் ஜனங்க ஓட்டு போட்டால் போடுங்க, பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்கணும்னா அந்த மாதிரி ஒரு வெற்றி வேணாம் அப்படின்னு வெளிப்படையாக சொன்ன தைரியமான ஒரு அரசியல்வாதி பிடிஆர். அதனால் அது இந்த முறை என்ன ஆகும்? ஏன்னா இப்போ போட்டி போட்டுக்கிட்டு பரிசு பொருட்களை வாக்குறுதிகள் அள்ளி வீசுவதை நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ முதலமைச்சரே 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு பெண்களுக்கு அந்த ஓட்டுகளை வாங்குறதுக்கு. எடப்பாடி நேற்று போட்டி போட்டுக்கிட்டு 10,000 ரூபாய் கொடுக்குறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரேஸ் இப்படி போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து நான் காசே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு போது அவர் இந்த தேர்தலில் என்ன ஆவார்? ஒருவேளை காசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜனங்க போயிடுவாங்களா, இல்லை அவரை பார்த்துட்டு ஓட்டு போடுவாங்களான்றது தெரியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா பிடிஆர் 16ல் ஜெயிச்சதுக்கும் 21ல் ஜெயிச்சதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. 16ல் ஜெயிச்சுட்டு அவர் ஏதாவது பண்ணலை அப்படின்னா கூட ஆட்சி எங்களுது இல்லை, நான் எதிர்கட்சி எம்எல்ஏ, அதனால எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் 21ல் ஜெயிச்ச போது ஆட்சியும் வந்துருச்சு, ஆட்சி அவங்களது, அவர் தான் எம்எல்ஏ. இப்போ ஏதாவது செய்யலை அப்படின்னா யார் மேலேயும் போய் பழிய போட முடியாது, எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அவரே கூட சமீபத்தில் ஒரு ஆய்வு போகும்போது ஏங்க நான் எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட நிறைய வேலை நடந்தது, இப்போ ஏன் நம்ம ஆட்சி நடக்குது, ஏன் வேலை நடக்க மாட்டேதுன்னு அதிகாரிகளை பொது வெளியில் கடிஞ்சிக்கிட்ட வீடியோலாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ என்னென்னா நிறைய வேலை நடக்கலைன்றது அவரே ஒத்துக்கிறாரு. இந்த அதிருப்திகள் எல்லாம் மன்னன் குரூப்பால் அறுவடை பண்ணிட முடியுமா ஆதரவா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஏன்னா மன்னன்லாம் கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லை. ஊரில் நல்லது கெட்டதுகளுக்கு போயிருப்பாங்க, இதெல்லாம் இருக்காங்களே தவிர ஆக்டிவான பாலிடிக்ஸில் இதெல்லாம் இல்லை. இப்போது மறுபடியும் அந்த பழசெல்லாம் தூசி எடுக்கிறாங்க. பிடிஆருடைய பாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி அவரை சுற்றி ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தை மெயின்டைன் பண்ணுறது அதெல்லாம் அவருக்கு பழக்கம் கிடையாது. அதனால் அவருக்கு மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்கு அபிமானம் இருக்கிற அளவுக்கு சக கட்சி நிர்வாகிகள் கிட்ட இருக்குதான்னா இல்லை. அதனால் இப்போ மன்னன் வந்து அப்படியே ஆப்போசிட். அவர் எல்லாரு கூடயும் ஈஸியாக மிங்கிளாகி பழகுவார். துணை மேயராக கூட யார் போய் கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதிரடி இமேஜ் அவர் மேலே இருந்தாலும் இந்த மாதிரி கட்சிக்காரங்க ஈஸியாக பழக முடியும், கட்சிக்காரங்களுக்கான ஆள் அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குது. அவர் கேண்டிடேட்டாக நின்னார் அப்படின்னா அது பிடிஆருக்கு சவாலாக இருக்கும். உறுதியாக வந்து பிடிஆர் தோற்றுருவார் அப்படின்னு நான் சொல்ல வரல. பிடிஆருக்கு போன 2 தேர்தல்களோட இந்த தேர்தல் டஃப்பான தேர்தலாக இருக்கும். இது இல்லாமல் சப்போஸ் அதிமுகவில் தேமுதிக இந்த சீட்டை கேட்டாங்கன்னு சொன்னாங்க முன்னாடி, பட் ஆனால் இப்போ பிடிஆருக்கு தான் அதுன்றதுனால தேமுதிக திமுகவுக்குள்ளே வந்துட்டதுனால அது வந்து ரூல்ட் அவுட். ஸோ இப்போ அதிமுகவில் இவங்க நிற்கும் போது இது வந்து ஒரு சவாலாக தான் இருக்கும். அவருக்கு பலம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி மைனாரிட்டி அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அது. கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்களும் அந்த தொகுதிக்குள்ளே ஜாஸ்தி. அதனால் இதெல்லாம் அந்த ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் அப்படின்னு பார்த்தா அந்த தொகுதிக்குள்ளே டிஎம்கே கை தான் வந்து ஓங்கியிருக்கு. ஸோ அடுத்து மதுரை கிழக்கு இன்னொரு அமைச்சர் இருக்காரு, ரொம்ப பவர்ஃபுல்லான அமைச்சராகவும் இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி, அவருடைய தொகுதி அந்த நிலவரம் எப்படி இருக்கு? மூர்த்தி தொகுதியும் அடுத்த ஸ்டார் தொகுதி தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 10ல் 5 திமுக கையில் வச்சுன்னா இவங்க 2 பேரும் அமைச்சர்கள். மூர்த்தி வந்து
பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக நிறைய அலிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அதனால் செய்திகளில் அடிக்கடி அடிபடுற பெயராக இருக்குது. ஆனால் ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரவுண்ட் ஒர்க்கர். எப்போ பார்த்தாலும் தொகுதிக்குள்ளேயே இருப்பார், தொகுதிக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பார். அவர் இப்படியே பிடிஆருக்கு ஆப்போசிட் வச்சுக்கோங்களேன். அவர் வந்து கட்சிக்காரங்க கூட பயங்கரம் இங்கிலேயர், எப்போவுமே கட்சிக்காரங்க கூட இருப்பாங்க. 24 மணி நேரம் இல்லை, 25 மணி நேரம் அரசியல்வாதி அவர். ஸோ அதனால் கிரவுண்ட்லேயே இருப்பார். அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பலம், கம்யூனிட்டி பலம். அவர் வந்து கல்லர் அம்பலக்காரர்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் நினைக்கிறேன். ஸோ அவங்க அந்த கம்யூனிட்டி முக்குளத்தூர் ஓட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஓட்டு தான் அது. அங்கே அவருக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு அதிமுகவில் பெரிய ஃபேஸ் எல்லாம் அங்கே இல்லை. ஸோ அதை வந்து பிஜேபிக்கு அந்த தொகுதியை தள்ளி விட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அதனால் ஏடிஎம்கேல பெரிய ஃபைட்டெல்லாம் இல்லை. மூர்த்தி வந்து கிட்டத்தட்ட உறுதி தான் அவர் ஜெயிப்பாருன்றது. அங்கே வந்து ஆல்ரெடி எக்ஸ்எம்எல்ஏ தமிழரசனும் கேட்டிருக்கதா ஒரு தகவல், அதிமுக இந்த வாட்டி ஜெயிச்சிருவோம் ஏன்னா ஒரு மேலே அதிருப்தி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். செந்தில் ஒருத்தர் இருக்காரு பகுதி செயலாளர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மூர்த்தி தான் நிற்பார். எனக்கு வந்து அவரை மாற்றிட்டு வேற ஒருத்தர் கொடுப்பாங்களா இல்லை அதிமுக. ஸோ திமுகவில் அவர் தான் நிற்கிறார். அவரை எதிர்த்து மேட்ச் பண்ணுற அளவுக்கு அதிமுகவில் நிற்பாங்களா? அதிமுகவில் யாராவது நிற்கலாம், பட் ஆனால் இவரை வந்து மேட்ச் பண்ணி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு தெரியாது. ரெண்டாவது, டிவிகே ஃபேக்டர்லாம் வந்து மதுரை மாதிரி ஏரியாக்களில் இன்னும் பெரிய திராவிட கட்சியை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அவங்க வளரல. இப்போ நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி வந்து பெருசாக இருக்குது, 25% கிட்டே இருக்குது. பட் மதுரை மாதிரி இடங்கள்லாம் இன்னும் அந்தளவுக்கு இல்லை. ஓட்டு போடுவாங்க, பட் அவரை ஒரு அலையாக வீசி இவங்க தூக்கி போட்டுற அளவுக்கு அப்படின்லாம் இருக்காது. இன்னொன்று, ரொம்ப நேரோ மார்ஜின் இருக்கிற இடங்கள்ல தான் நம்ம பை பண்ணோம். இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து மூர்த்திக்கெல்லாம் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் வின் இருக்கும்னு தான் தோணுது. இந்த மதுரை மாநாடு அந்த கூட்டம் இருக்குல்ல, ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது மதுரையில் வர மாநாடு நடத்திருக்காரு. இல்லை, நீங்கள் மாநாடு நடக்குது அப்படின்னா அந்த ஏரியா ஆட்கள் மட்டும் வரதில்லை. நீங்கள் எங்கே மாநாடு நடத்தினாலும் தமிழ்நாடு முழுக்க இருந்து மாநாட்டுக்கு ஆட்கள் வருவாங்க. இப்போ விக்கிரவாண்டியில் நடத்திட்டதுனாலே விக்கிரவாண்டி தொகுதியில் நம்ம ஜெயிச்சிருவோம், பக்கத்தில் இருக்க 5 தொகுதியில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எந்த கட்சிக்குமே. ஸோ மாநாடு நடத்துறதுக்கு அவங்களுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஸோ டெல்டா மாவட்டத்தில் நடத்தணும், தென் மாவட்டத்தில் நடத்தணும், அந்த மாதிரி பல காரணங்களால் ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணுவாங்க. முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் திருச்சியில் ஒரு மாநாடு போட்டு திருச்சி மாநாடு, திருப்புமுனை மாநாடுன்னு எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லுவாங்க. மாநாடுனால சீமான் கடைசியாக நடத்தியிருக்காரு. அதனால நம்ம வந்து மதுரையில் மாநாடு நடத்திட்டாங்க, அதனால மதுரையில் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அலிகேஷன்ஸ் நிறைய இருக்குது, அதிருப்தி இப்போ ஆளும் தரப்பு இல்லை, அதனால ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஸோ அந்த ஆன்டி இன்கம்பன்சியை அவர் வந்து ஃபேஸ் பண்ணணும். இப்போவே அவர் கொஞ்சம் நலத்திட்டங்கள்லாம் கொடுக்கறது இதெல்லாம் ஃபுல் ஸ்விங்கில் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே மதுரை கிஃப்ட் பாக்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க கேள்விப்பட்டோம். ஆமாம், அது வந்து மதுரையிலலாம் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் தீவிரமாகும். அதனால் மதுரை கிழக்கை பொறுத்த வரைக்கும் அது ஓரளவுக்கு இப்போ பிடிஆர் கிஃப்ட் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, கொடுக்கலாமா வேண்டாமான்னு அது அப்புறம் பேசுவாங்க. ஆமாம், ஸோ அதனால் இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்காது. ரெண்டாவது, இப்போது சசிகலா நேற்று கட்சி ஆரம்பிக்கிறேன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய தாக்கம் ஏதாவது இருக்குமா, இந்த ஓட்டை உடைப்பாங்களா இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா, கிரவுண்டில் வந்து அவங்களுக்கான இந்த ஏரியாக்களில் மதுரையில் நம்ம பேசுகிற இந்த தொகுதிகளில், அதுவும் குறிப்பாக கிழக்கு தொகுதியிலாம் அவங்களுக்கு பெரிய செல்வாக்கெல்லாம் எதுவும் இல்லை. அதனால் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். வழக்கம் போல் நாம் தமிழர் கட்சி அவங்க வாங்குகிற அந்த 8% 10% ஓட்டை அவங்க வாங்குவாங்க. அதனால் இது வந்து இப்படி பிரியும். அது இப்போ அப்படி பார்க்கும்போது அரசுக்கு எதிராக இருக்கிற வாக்குகள் இங்கே வந்து பிரியுது. அது அமைச்சர் மூர்த்திக்கு சாதகம் தான். அடுத்து மதுரை வடக்கு தொகுதி ரொம்ப ஒரு பர்டிகுலராக வந்து பெக்குலியரான ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அது. ஸோ இப்போதைக்கு தளபதி தான் அங்கே டிஎம்கே எம்எல்ஏவாக இருக்கார், காங்கிரஸ் ஒம்புழுத்தாரு. ஸோ அங்கேயுமே வந்து அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ யாருக்கு பாதகமாக இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குது? அது இன்னைக்கு தேதிக்கு அது திமுகவுக்கு சாதகமான தொகுதி தான். ஆனால் அவர் தளபதிக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னா அது உறுதியாக தெரில. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி அவர் மேலே இருக்குது. இப்போ நிறைய சில்வர் பாத்திரங்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு தொகுதிக்கு. இல்லை, அதான் ஆக்சுவலாக சொல்ல வந்தது என்னென்னா, இவர் தான் கிஃப்ட்லாம் ரெடி பண்ணிட்டாராம், ரெடிலாம் பண்ணி வச்சிருக்காரு. சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கொடுப்போம், இல்லைன்னா திருப்பி கடைக்கு கொடுத்துருவோம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு தகவல். அது காங்கிரஸும் அந்த தொகுதியை கேட்குறாங்க போல இருக்கு, வடக்கு தொகுதியார். இப்போ என்னன்னா, அவருடைய வீடு வந்து திருப்பரங்குன்றம், தளபதியோடைய வீடு வந்து திருப்பரங்குன்றம். மாணிக்கம் தாக்கூரோட மாமனாருக்காக வந்து அந்த தொகுதியை இவர் வடக்குல நின்று இவருக்கு அவரை பத்தி பேசினாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இவர் வீடு வந்து திருப்பரங்குன்றம். இவர் போன முறை வந்து இவர் பொன்முத்துராமலிங்கத்தை தாண்டி இங்கே வந்து சீட்டு வாங்கி நின்ட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. ஸோ இப்போ வந்து காங்கிரஸ் இந்த சீட்டை கேட்குது, எங்களுக்கு கொடுங்க நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு. அது கொடுப்பாங்களான்னு தெரியாது.
ஏன்னா இவர் மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருக்க தான் செய்யுது. தொகுதிக்குள்ள நிறைய அதிருப்தி இருக்கு. கட்சிக்காரங்க கிட்டயும் அதிருப்தி இருக்கு. என்னன்னா அவர் பையனுக்கும் மச்சானுக்கும் நிறைய செய்கிறாரு, அவங்கள செட்டில் பண்ணிட்டாரு. பட் அந்த அளவுக்கு கூடவே இருக்கிற கட்சிக்காரங்களை கவனிக்கல, கண்டுக்கல, அவங்களுக்கு பெருசாக எதுவும் செய்யல அப்படின்ற குமுறல் வந்து கூட இருக்கிற உடன்பிறப்புகளுக்கே இருக்கு. அதனால இது ஒரு மாதிரி கொஞ்சம் அதிருப்தி மேகங்கள் இவர் தளபதி மேலே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அதிமுகலையும் இந்த தொகுதியில் அதிருப்தி இருக்கிறதுனால இது எப்படியா அறுவடை பண்ணிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. செல்லூர் ராஜு இங்கே வந்து நிற்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா அவர் வீடு வந்து இங்கே இருக்குது. செல்லூர் ராஜு இங்கே வர ட்ரை பண்ணுறாரு. பட் தலைமை வந்து அவரை நீங்கள் மேற்கிலே அப்படின்னு தான் சொல்கிறாங்க போல இருக்கு. ஸோ அதனால் அவரும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர் சரவணன் இந்த தொகுதியை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு அவர் வேலைலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எப்படி இலவசம் எப்படி கொடுக்குறாருன்னா, அது இலவசமாக இல்லாமல் மலிவு விலையில் அப்படின்னு 5 ரூபாய்க்கு இட்லி டீ 5 ரூபாய்க்கு, அப்புறம் 20 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, இப்படி எளிய மக்களுக்கு குறைந்த விலையில நான் வந்து இது கொடுக்குறேன் அப்படின்னு. அவர் நூதன பிரச்சாரம்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார் டாக்டர் சரவணன். திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ வந்தார். ஸோ அதனால அவர் தன்னுடைய நூதனங்கள் மூலமா எப்படியாவது வடக்க மடக்கணும்னு பாக்குறாரு. ஹாஸ்பிட்டல் வரவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். ஆமாம், அது வடக்க மடக்கி எப்படியாவது பாக்கெட்ல போட்டுணும்னு பாக்குறாரு. அதனால அது சரவணனுக்கு போகுமா இல்லை இப்போ செல்லூர் ராஜ் ஏதாவது முயற்சி பண்ணி வந்துருவாரா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஸோ இது ஒரு மாதிரி மிக்ஸ்டு தொகுதி தான். இவர் வந்து நாயுடுன்னு நினைக்கிறேன், தளபதி வந்து நாயுடு. அங்கே முக்குளத்தூர் தான் இந்த இடத்துலையும் ஜாஸ்தி. ஸோ முக்குளத்தூர் இருக்காங்க, மைனாரிட்டி டாமினண்டான ஒரு தொகுதி. கொஞ்சம் நகர்ப்புறமான தொகுதி இது, ரொம்ப கிராமங்கள் கிடையாது. இது கொஞ்சம் நகர்ப்புறமான படித்தவர்கள் அதிகம் நிறைந்த அந்த மாதிரியான ஒரு தொகுதி. இந்த மாதிரி தொகுதியில் டிவிகேவுடைய தாக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். மற்ற கிராம பகுதியில் இருக்க தொகுதி கூட கம்பேர் பண்ணும்போது வடக்குல டிவிகேக்கு போடுற கேண்டிடேட்டு இப்போ சப்போஸ் அவங்க ஒரு 10,000 ஓட்டு வாங்குறாங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற கேண்டிடேட் ஒரு 15,000 ஓட்டு வாங்குவாங்க. டிவிகேல தேன்மொழி ஒருத்தவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க மாதிரி சொல்லி டிவிகே உடைய வேட்பாளர் பட்டியல் நமக்கு தெரியலங்க. தெரியல. பட் டிவிகேல தேன்மொழி ஒருத்தவங்க இப்போ நிறைய ரீல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அடிக்கடி வருவாங்க. நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. இப்போ அவங்க ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க, ஒரு 5 பேர் தொகுதிக்கு அப்படின்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதை இன்னும் ஃபில்டர் பண்ணி கடைசியில் ஒருத்தரை அறிவிப்பாங்க. அது வரைக்கும் இந்த 5 பேரும் போட்டி போடுவாங்க. இது இல்லாமல் இன்னும் ஒரு 10 பேரும் போட்டி போடுவாங்க. ஸோ அதனால் டிவிக்கேல யாருன்னு நமக்கு உறுதியாக தெரியல. ஆனால் அவங்களோட பலம் என்னென்னா, அந்த விசில் சின்னம்ன்றது விஜய் கட்சின்றதுனால அந்த சின்னம் போய் சேர்ந்துருச்சு. இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஏரியாக்கள் இது. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்கில் சின்னத்தை பதிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சின்னத்துக்காகவே நிறைய பேர் போய் ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ அதனால் இந்த சின்னம் வந்து பதிவாகிறது நல்லா வேகமாக பதிவாகுது. அவர் மேலேயும் அதிருப்தி இருக்கு, அது கட்சிக்காரங்க மத்தியிலையும் இருக்கு, பொதுமக்கள் மத்தியிலையும் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஜெயிப்பாரா அப்படின்றது வந்து கேள்விதான். ஸோ இது வந்து திமுகவுக்கு ஒரு 50% சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக எடுத்துக்கலாம். ஆமாம், திமுக வந்து திமுகவுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால காங்கிரஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அது யாருன்னு பார்க்கணும் முதல்ல. இப்போ கேண்டிடேட்டு 2 கேண்டிடேட்டும் நமக்கு உறுதியாக தெரியணும். திமுகவில் இப்போ தளபதி தான் நிற்கிறாரா, எதிர்த்து நிற்க போகிறவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம இன்னும் கொஞ்சம் உறுதியாக சொல்ல முடியும்.